நீங்கள் அப்புறமா உங்களுடைய ஆள் பலம், படைபலம், பண பலத்தை வச்சு நீங்கள் நம்பர் 1 வக்கீலை வச்சு வாதாடி குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு தான் நீங்கள் விடுதலை ஆவீங்களே தவிர, குவாஷ் ஆகாம தவிர, இவர் குற்றவாளி இல்லைன்னுலாம் ஆகாது. கோர்ட்டு என்ன சொல்லுது? குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படி தான் சொல்லும். ஆமாம். அப்போ நீங்கள் இப்போ அவரு நீங்கள் சொல்கிறது பாலாஜினால அவரதே நான் உதாரணம் காமிக்கிறேன். அவர் என்ன பண்ணீங்க? கைது பண்ணி மாதக்கணக்கில் இருந்தார். ஆமாம். இலாகா இல்லாத அமைச்சர்னு வச்சுருந்தீங்களா? ஆமாம். அப்புறம் அது அந்த ஆட்சிக்கே இழுக்கா இருந்தாலும் கவலைப்படாமல் வச்சுருந்தீங்கல்ல? என்ன கணக்கு இது? அதுக்கு தான் இது. நல்லவர்களை ஏங்க வரப்போகுது? நீங்கள் எந்த இதுவும் பண்ணலன்னா உங்கள்கிட்ட எதாவது வேணும்னே இடி ரைட்னா கூட பண்ண முடியாதா? சொத்து குவிப்பு வழக்கு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே சொத்து குவிப்பு வர முடியுமா? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் வரலாம் உள்ள. ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸை உங்கள் மேலே நீங்கள் தப்பு பண்ணால் தானே கொண்டு வர முடியும். நீங்கள் உங்கள் ஆட்சியில் சம்பளத்தை வாங்கிட்டு நீங்கள் கரெக்டாக இருந்துட்டு போகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களை எதாவது பண்ண முடியுமா? பிஜேபி பாருங்கள், காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்னா, இவர்கள் நேரடியாக ஊழல் செய்து சொத்து சேர்ப்பார்கள், மாட்டுவார்கள். பிஜேபி அவர்கள் நேரடியாக சம்மந்தப்பட மாட்டாங்க. கட்சிக்கு வருமானம், கார்ப்பரேட்டுகள் அவர்களை சார்ந்து அப்படி பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட வராது. அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும்